அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி வாழ்ந்தார்கள் என்று அதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். அதனால் அவனை எதிர்த்து அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்தபோது மதீனாவில் ஒரு அமைதியான துக்கம் பரவியது. 0:05 to 0:15. நபி அவர்கள் மிக எளிமையாக வாழ்ந்ததால் அவர்கள் பிறகு வீட்டு செலவுகள் எப்படி இருக்கும், யார் பார்த்துக் கொள்வார்கள்? இந்த பொறுப்பு நேரடியாக கலியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மீது வந்தது. 0:15 to 0:25. நபி அவர்களின் அன்பு மனைவியும் அபூபக்கர் ரலி அவர்களின் சொந்த மகளுமான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டின் தேவைகள் பற்றி அவரிடம் உதவி கேட்டார்கள். 0:25 to 0:35. அப்போது அபூபக்கர் ரலி அவர்கள் மிகுந்த மரியாதையுடன் கூறினார், நபி குடும்பம், இது உம்மாவின் பொறுப்பு. உங்கள் செலவுகள் அனைத்தும் அரசு பெட்டகத்திலிருந்து வழங்கப்படும். அன்று முதல் அனைத்து உம்முல் முமினீன்களின் தேவைகளும் கவனிக்கப்பட்டது. 0:35 to 0:50. ஆயிஷா ரலி அவர்கள் நபி சொத்துக்கான விளக்கம் கேட்டபோது அபூபக்கர் ரலி அவர்கள் நபி கூறிய ஹதீஸை நினைவுபடுத்தினார். நாங்கள் நபிகள் சொத்துக்களை வாரிசு வைக்க மாட்டோம், நாம் விட்டுச் செல்பவை சத்கா. 0:50 to 1 o'clock. இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலி அவர்களின் உச்சமான நேர்மை. நபி அவர்களின் வார்த்தையை மாற்றாமல் காத்தது, நபி குடும்பத்தை மரியாதையுடன் காத்தது. இதுவே உண்மையான விசுவாசமும் உண்மையான தலைமைத்துவமும். செய்து லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்.